அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த வைகாசி மாத அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவிட்டம் பாதம் 3, 4 சதயம், பூரட்டாதி பாதம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கும்பராசி. இந்த கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சந்திரன் ராகு, தைரிய வீரியஸ்தனத்தில் செவ்வாய், சுகஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, அஷ்டமஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 9/6/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சகோதரர்கள் வகையில் ஏதாவது ஒரு சில சமயம் மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை காணப்படும். மனதில் புது மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தவர்களுக்கு எந்தவித உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலை நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எச்சரிக்கை தேவை. பெண்களுக்கு அடுத்தவர்கள் உதவி செய்யும் பொழுது கவனமாக இருங்கள். செலவு அதிகரிக்கலாம். வீண் கவலை உண்டாகலாம். கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். மேலும் பஞ்சம அதிபதி புதன் சஞ்சாரத்தால் மன நிம்மதி ஏற்படும். சாமர்த்தியமான காரியங்களையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். செயல்திறமை அதிகரிக்கும். பண திருப்தி கொடுக்கும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதி ஏற்படும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாக முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து அதிக கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். அதிக சாதகமான பலன் கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும். பயணங்கள் வெற்றியை கிடைக்கும். மாணவர்கள் புத்தி சாதுரியத்தால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்களின் பாராட்டும் கிடைக்கும். எந்த இடத்தில் பேசும் பொழுதும் கவனமாக பேசுவது நல்லது. மனம் தளராமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகள் மனதில் தோன்றலாம். மேலும் ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெறும் புதன் ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வாரங்களை ஒப்பிடும் பொழுது ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். பயணங்கள் சாதகமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மேம்படும். ஒரு சில நெருக்கடிகளும் தீரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட அல்லது குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள். பயணங்களும் நல்ல பலனை கொடுக்கும். செல்வாக்கு மிக்கவர்களுடன் உறவுகளை வளர்த்து கொள்வீர்கள். மாத தொடக்கத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாம் முடிக்கப்படும். உங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமையும் மேம்படும்.
பழைய கடனை அடைக்கும் அளவுக்கு பணவரவு இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் எங்கிருந்தோ பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். கிடைக்கும் வாய்ப்பையும் விட்டுவிடக் கூடாது. இல்லையெனில் அத்தகைய வாய்ப்பை பெற நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள். செவ்வாய் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வதால் ருச்சக யோகம் ஏற்படுகிறது. இது வேலை, தொழில் மற்றும் பயணங்கள் சார்ந்த அதிர்ஷ்டமான விளைவுகளை கொடுக்கும். மேலும் மாதத்தின் 2வது வாரத்தில் நீங்கள் திடீரென்று ஒரு சில வீட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதற்காக நீங்கள் நிறைய அலைய வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பணிவுடன் இருக்க வேண்டும். இந்த மாதம் யாருக்கும் நீங்கள் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். மேலும் மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பயணங்கள், முயற்சிகள் கைகூடும். ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு. ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. இந்த மாதம் கும்பராசிக்கு கடந்த சில வாரங்களை விட நற்பலன்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பயணங்களும் முயற்சிகளும் கைகூடும். ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு. ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக பாதம் 3, 4 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி 3, 7, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் தைரியத்தில் குறைபாடு, வாழ்க்கை துணைவுடன் பிரச்சனை, நட்புகளுக்குள் இருந்த சங்கடம், தொழில் முன்னேற்றமில்லா நிலை என்று சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரும் நிலையில் 4இல் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ஜீவனஸ்தனத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும், வருமானமும் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகளும் நிறைவேறும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், தடைப்பட்ட செயல்கள் எல்லாம் நடைபெறும். மேலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். வாக்குஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் கவனம் அவசியம். வரவு செலவுகளில் எச்சரிக்கை வேண்டும். பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணை அனுசரித்து போவதும் தங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேல் ராகு குடும்பஸ்தானத்திலும் ராசிநாதன் ஜென்மத்திலும் 8இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில், வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறி இருக்கும். முதலீடுகள் தேக்கமடையும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலும் 4இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 8ஆம் இடத்திலும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீது பதிவதால் உடல் பாதிப்பு நீங்கும். மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும். 10ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் உயரும். புதிய தொழில் முயற்சிகளும் வெற்றியாகும். வேலை வாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் இருப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நெருக்கடி நீங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் உங்கள் உடல் நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமானதாக இருக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 4இல் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம, ஜீவன, விரயஸ்தனங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உடல் பாதிப்புகள் குறையும். விரயங்கள் கட்டுப்படும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் ஆட்சி பெறுவதால் முயற்சியாவும் வெற்றியாகும். உழைப்பின் மீது அக்கறை உண்டாகும். பொருளாதாரம் உயரும். அதே நேரத்தில் ஜென்மஸ்தனத்தில் சனியும் வாக்குஸ்தனத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. வியாபாரம், தொழிலில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் அதிகரிக்கும். வேலை விழிப்புணர்வு தேவை. பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும்.
மாணவர்கள் மேற்படிப்புக்காக அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதும், விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 14 முற்பகல் முதல். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.